ஃப்ரண்ட்டுங்க. நம்ம இங்கே வந்து ஒரு வி கட் கொடுத்து வச்சுருக்கோங்க. இது ஃபஸ்ட்டு தைச்சி எடுத்துக்கலாங்க. லைனிங்கும் இதுவும் மேலேயும் அட்டாச் பண்ணி எல்லா பக்கமும் தையல். இது வந்து ஆம்கோல், இது வந்து கழுத்து. நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, ஏன்னா மாற்றி வச்சுருவீங்க. அதனால் இது குறித்து வச்சுக்கோங்க. ஏதாவது நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஆம்கோல் அளவு தெரியணுங்கிறதுக்காக. மேல் கிளாத் எடுத்துடுறேங்க. உள்ள லைனிங் ஒரு பீஸை மட்டும் வச்சு அப்படியே தையல் போங்க. பாருங்கள், மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீக்கெட் கொடுத்த நேராக இது ரெண்டையும் வச்சு தையல் போடலாங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த வீக்கெட் கொடுத்த இடத்துலேருந்து தாங்க ஆரம்பிக்கிறேன். தையல் போட்டு முடிச்சிட்டேங்க. லைனிங் மட்டும் வச்சு தையல் போட்டிருக்கேங்க. இப்போ மேல் கிளாத்தை வச்சு மறுபடியும் ஸ்டிச்சிங் போடணுங்க. இப்படி தாங்க வரணும். நம்ம இதை இப்படி திருப்பி வச்சு தையல் போடணுங்க. தையல் அது மேலேயே போடணுங்க. நம்ம ஏற்கனவே தையல் போட்டு வச்சுருக்க மாதிரி. இது தையல் கழுத்து தையல் போட்டுட்டு இந்த ஆம்கோல் எல்லாமே தையல் போட்டுக்கலாம். ஆம்கோல் ரவுண்ட் தையல் போடுறோங்க. கழுத்துங்க. நான் ரெண்டு பக்கமும் தைச்சி எடுத்துட்டேங்க. ரெண்டு அளவும் ரெண்டு பக்கமுமே சரியாக இருக்கா, ஒரே அளவாக இருக்கான்னு நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு பட்டி எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேங்க. நான் லைனிங் மேல் கிளாத் ரெண்டுமே எடுத்துட்டேங்க. நான் உள்ள லைனிங் வந்து 2 லேயர், அப்புறம் மேல் கிளாத் 2 லேயர். அப்போ தான் ரொம்ப ஸ்டிப்னஸாக இருக்குங்க, பட்டி சுருங்காது. ரெண்டுக்குமே பிசுறு இல்லைங்க, அதனால் நான் அப்படியே மடிச்சுக்கிறேங்க. ஒரு மடிப்பாகவே மடிச்சுக்கிறேன். பிசுறு இருந்ததுன்னா நீங்கள் இப்படி 2 மடிப்பாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கலாங்க. ரெண்டு பட்டிக்கு. பட்டியோட லென்த்து நான் வந்து கொக்கிப்பட்டி பக்கம் தாங்க அளவு எடுக்கிறேன். லென்த்து இந்த அளவு தேவைப்படுதுங்க. ஃபஸ்ட்டு தையல் அளவு இங்கே இருக்குங்க. நம்ம தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு கரெக்டான அளவு இந்த பாயிண்ட் வருதுங்க. நம்ம 1/2 இன்ச்சு மேலே வச்சுக்கலாங்க. அதேமாதிரி பட்டியோட இந்த சைடு வந்து கொக்கி பக்கம் வந்து கரெக்டான அளவு இங்கே வருதுங்க, 1/2 இன்ச்சு மேலேங்க. இந்த டாட்க்கு நேராக பிடிச்சிக்கோங்க. கரெக்டான அளவு இந்த பாயிண்ட் வருதுங்க, ஒரு 1/2 இன்ச்சு மேலே. இது வந்து பட்டியோட ஃபஸ்ட்டு தையல் அளவுங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா விட்டது உள்ள தையலுக்கு போகிறதுக்காக.
ஃப்ரண்ட் பீஸ் அப்படியே வச்சு வரைஞ்சிக்கலாங்க. உங்களுக்கு இந்த வளைவு சரியாக வரலன்னா நீங்கள் இப்படியே வச்சு வரைஞ்சிக்கோங்க. இப்போ வெட்டிடலாங்க. இப்போ பட்டி ஒன்றா இருக்குங்க, ரெண்டாக பிரிச்சிடலாம். கொக்கி பக்கம் இந்த லென்த் வந்து கொக்கி பக்கம் வரைஞ்சங்க. அதனால் இது வந்து கொக்கி பக்கம் வர மாதிரி நீங்கள் ஏதாவது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த 2 பட்டியிலையுமே. ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சைடு தைச்சிட்றாங்க, மாற்றி தைச்சிட்றாங்க. அதனால் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த சைடு இந்த மார்க்கும் கொக்கி பக்கம் வரணும். கொக்கி பக்கம் ஒன்று, வீப்பட்டி பக்கம் ஒன்று வரணும். இந்த அம்புக்குறி இப்படி பக்கத்தில் வரணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க, மாற்றி வச்சிடாதீங்க. இப்போ ஃப்ரண்ட் எடுத்து வச்சுங்க. இது வந்து கொக்கி பக்கங்க, இது வீப்பட்டி பக்கத்தில் அம்புக்குறி வர மாதிரி. இப்போ நீங்கள் இதே ஒரு பட்டியை தைச்சிக்கலாம், எது வேணுனாலும் எடுத்து. நான் இதை எடுத்துகிட்டு இதை தைக்கணும். பட்டி வந்து இப்படி உள்ளே இருக்கிற லேயர் ஒன்று மட்டும் எடுத்துட்டுங்க. இந்த கழுத்து பக்கம் இது வந்து சமமாக இருக்கணுங்க. நீங்கள் பட்டி வைக்கல, இந்த முனையும் இந்த பனையும் சேர்ந்து இருக்கணுங்க. மிஷினுக்குள்ளே வச்சு ஒரு சுற்றிட்டு அப்புறம் நீங்கள் இப்படி நேர் பண்ணி அடிச்சுக்கோங்க. ஒரு பீஸ் விட்டுட்டு தாங்க அடிக்கிறேன். நீங்கள் ஓவர்லாக் இல்லைன்னா நீங்கள் இதை கூட ஃபாலோ பண்ணிக்கலாங்க. முடிச்சிட்டேங்க. இப்போ இந்த ஒரு பீஸ் இருக்குங்க, இதை வந்து மடித்து வச்சு அங்கே எவ்வளோ பிடிச்சிருக்குமோ அந்த அளவுக்கு மடித்து வச்சு தையல் போட்டுக்கலாங்க. இப்படி பட்டி ஸ்டிச் பண்ணிங்களா மேலேயும் க்ளீனாக இருக்குங்க, உள்ளேயும் பிசுறு தெரியாதுங்க, க்ளீனாக இருக்கும். 2 பட்டியும் வச்சு முடிச்சிட்டேங்க. நெக்ஸ்ட் வந்து கொக்கி பட்டி வீப்பட்டி வைக்கலாங்க. லென்த்து வந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு, கீழே ஒரு 1/2 இன்ச்சு விடுற மாதிரி. அகலம் 2 இன்ச்சுங்க. வீப்பட்டிக்கு 4 இன்ச்சுங்க. அதே லென்த்து தாங்க. மேலே கீழே துணி விடுற மாதிரி விட்டுக்கோங்க. 2ஆக மடித்து ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. அதேமாதிரி 4 இன்ச்சு பீஸ் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துட்டாங்க. 4 இன்ச்சு பீஸ் வந்து அடியில் வச்சு தைச்சி மேலே பக்கம் திருப்பிடுங்க. 2 இன்ச்சு பீஸு மேல் பக்கம் வச்சு உள்ளே திருப்பிக்கணுங்க. நான் ஃபஸ்ட்டு 2 இன்ச்சு வைக்கிறேங்க. இதை அப்படியே வச்சிடறேங்க. அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுக்கிறேங்க. மடித்து ரெண்டும் சமமாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு தையல் போடுறேன். அப்படியே திருப்பி படிமான தையல் படிமான தையல் போடும்போது எல்லா துணியும் இந்த பக்கம் இருக்கணுங்க, இந்த சைடு இருக்கக்கூடாது. மேல் பக்கம் வச்சு தைச்சி படிமான தையல் போட்டாங்க. இதை அப்படியே நான் உள்ள மடித்து தையல் போட போகிறேங்க. நீங்கள் மடித்து தாங்க விட்டுருக்கேன், அதனால் நான் அப்படியே கட்டு போட்டு அவ்வளோதாங்க. எக்ஸஸாக இருக்கிறத இப்படி வெட்டி எடுத்துடலாங்க. மேல் பக்கம் வச்சு உள் பக்கம் திருப்பிட்டேங்க கொக்கி பட்டி. நெக்ஸ்ட் வந்து வீப்பட்டிங்க அடியில் வச்சுருக்கேங்க. அப்படியே ஸ்டிச்சிங் போட்டு மேல் பக்கம் திருப்பணுங்க. இதை அப்படியே மடிச்சுக்கிறேங்க.
அடியில் வச்சு தையல் போட்டேங்க. நெக்ஸ்ட்டு இப்படி திருப்பி வீப்பட்டியும் பாடியும் ஜாயின் பண்ண ஓரமாக தையல் போட்டிருக்கோம் இல்லைங்க, அது ஓரமாக இப்படி ஒரு கோடு போட்டு போட்டுக்கணுங்க. இது மேலேயே தாங்க இப்படி மடித்து வைக்கணும். நடு சென்டராக தையல் போடணுங்க, ஓரமாக போடக்கூடாது. ஏன்னா வீப்பட்டி வச்சிங்களா கொக்கி மாட்ட முடியாது ஓரமாக தையல் போட்டிங்களா. அதனால் பட்டியோட நடு சென்டர் தையல் போடணும். எக்ஸஸாக இருக்கிறத வெட்டி எடுத்துறேன். கொக்கி பெட்டி வீப்பட்டி வச்சாச்சுங்க. லென்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாங்க. வச்சுட்டு மேல் பக்கம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஷோல்டர் பிடிங்க. மேல் பக்கம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஷோல்டர் பிடிக்க ஆரம்பிச்சிங்க. ஷோல்டர் எப்போவுமே கழுத்துட்டந்து தாங்க ஆரம்பிக்கணும். ஹாஃப் இன்ச்சு இருக்குங்க, அந்த ஹாஃப் இன்ச்சும் பிடிச்சிக்கணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோங்க. நெக்ஸ்ட்டு கை வைக்கலாங்க. இது வந்து ரைட் சைடுங்க, இது லெஃப்ட்டுங்க. இது வந்து ரைட் சைடு வைக்கிற கைங்க. இது மேல் பக்கம் இருக்குது. இது ரைட் சைடுங்க. மேல் பக்கம் குடஞ்ச பக்கம் முன் சைடு இருக்குன்னா பார்த்துட்டு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி இது வந்து லெஃப்ட்டுங்க. இது வந்து அடியில் குடஞ்ச பாகங்க. அடியில் குடஞ்ச பாகம் முன்பாகம் வந்துடுச்சுங்க. இது மேல் பக்கம். ஃபஸ்ட்டு ஒரு கை வைக்கலாங்க. இந்த கை வைக்க ஆரம்பிச்சுக்கலாம். இது மேலே இருக்கான்னு பார்த்துட்டு இப்படியே திருப்பிக்கோங்க.